Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அடியனை மறைத்து கத்த நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் ஆண்டவரே பலப்படுத்தி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், கத்தருடைய வார்த்தை கேட்கிறோம் என்கிற பயத்தோடு கூட கேட்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. அதுக்கு ஏற்ற பலனை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்த தந்துள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 126வது சங்கீதம், இந்த சங்கீதம் முழுவதையும் யார் எழுதினார் என்று சொன்னால் சாலமோன் எழுதின சங்கீதம். தாவீது அநேக சங்கீதங்களை எழுதியிருந்தாலும் அதில் ஒவ்வொரு சில சங்கீதங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த சங்கீதம் சாலமோன் எழுதின சங்கீதம் என சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த ஒரே வசனத்தில் 2 விதமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விதைக்கிறது, இன்னொன்று அறுக்கிறது. விதைக்கும் பொழுது எப்படி விதைக்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணீரோடு கூட விதைக்கிறார்கள். அறுக்கும் பொழுது எப்படி அறுக்கிறார்கள் என்று சொன்னால் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. விதைக்கிற பொழுது அது விதைத்த உடனே யாரும் அதை அறுக்கிறது கிடையாது. விதைத்த உடனே மறுநாளிலே அதை யாரும் அறுக்கிறது கிடையாது. அதுக்கு சில கால தாமதங்கள் ஏற்படும். விதைத்து அதுக்கு நீர் பாய்ச்சி அது விளைய செய்து பின்பதாக அது விளைந்த பிறகு அது அறுவடை காலம் வருகிற பொழுதுதான் அது என்ன பண்ணுவாங்க, அறுப்பார்கள். அப்போ விதைக்கிறதற்கும் அதை அறுப்பதற்கும் சில காலங்கள் அங்கே நடுவில் இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரே வசனமாக இருந்தாலும் இந்த வசனத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு காலம் என்று சொன்னால் அறுக்கப்படுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கண்ணீரோடு விதைக்கிற பொழுது அவர்கள் அறுக்கிற காலம் வருகும் பொழுது, அறுக்கிற காலம் ஏற்படுகிற பொழுது அதை எப்படி அறுப்பார்கள் என்று சொன்னால் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்ல, 6வது வசனத்தை படிங்க. அள்ளி தூவும் விதையை கவனிக்கணும். அள்ளி தூவுகிற விதையை என்ன பண்றாங்க, சுமக்கிறவர்கள் அழுது கொண்டே போறாங்க. அந்த விதையை தூவும் பொழுது, அந்த விதையை விளைய செய்யும் பொழுது, விதைக்கும் பொழுது அதை சுமந்து கொண்டு அழுது கொண்டே என்ன பண்றாங்களாம், விதைக்கிறாங்க, சுமந்து போறாங்க. ஆனாலும் தன் அறுத்த அரிகளை இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, சுமக்கிறாங்க. ஆனால் எப்படி சுமக்கிறாங்கன்னா கம்பீரத்தோடு சுமக்கிறாங்க.
அல்லேலூயா. முதல் சுமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அழுது கொண்டே சுமக்கிற சுமையாக இருக்கிறது. இரண்டாவது சுமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கம்பீரத்தோடு சுமக்கிற ஒரு சுமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு விதைகளை விதைக்கும் பொழுது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே சுமக்கிறான். அதை எப்படி சுமந்து கொண்டு செல்லுகிறான் என்று சொன்னால் அழுது கொண்டே சுமக்கிறான். அழுதுகிட்டே அதை போய் என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. ஆனால் அது விளைந்த பிறகு அந்த விதையை காட்டிலும் அதிகமான ஒரு பாரத்தை அவர்கள் சுமக்கும் பொழுது எப்படி சுமக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கம்பீரத்தோடு சுமக்கிறார்களாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் நாம் என்னத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அழுகிற ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக கம்பீரிக்கிற ஒரு காலமும் அது இருக்கும். அழுது கொண்டே விதைக்கிற ஒரு காலம் இருக்குமானால் நிச்சயமாக கம்பீரமாய் அறுக்கிற ஒரு காலம் அது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. துவங்குகிற ஒரு காலம் இருக்குமானால் நிச்சயமாக அது முடிக்கிற ஒரு காலமும் அது இருக்கும். சில நேரத்தில் சில காரியங்கள் துவங்குகிற பொழுது தொடக்கத்திலே அது அழுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நீங்கள் விதைக்கப்படுகிற பொழுது ஒரு காரியத்தை முதலாவது நீங்கள் செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை முதலாவது நீங்கள் அதை திட்டமிட்டு தீர்மானித்து ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது அது ஒருவேளை துக்கம் நிறைந்த ஒரு காரியமாக தொடக்கத்தில் காணப்படலாம். அழுது கொண்டு சுமை தூக்குகிற ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். ஆனால் ஒரு காலம் வருகிறது, அந்த காலம் வருகிற பொழுது நீங்கள் அழுது கொண்டு இருந்த அந்த நாட்களுக்கு பதிலாக ஒரு கம்பீரிப்பின் ஒரு நாட்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அழுது கொண்டு நீங்கள் விதைக்கிற பொழுது கடைசி வரைக்கும் நீங்கள் விதைத்து கொண்டே இருக்க மாட்டீர்கள். கடைசி வரைக்கும் விதைத்து கொண்டே நீங்கள் சுமந்து கொண்டே இருக்க மாட்டீர்கள். ஒரு நாள் அதற்குரிய பலனை நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அழுகிறதை குறித்து காணப்பட்டு இருக்கிறது, வேதத்தில் கண்ணீர் விடுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் கலங்குகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே மனுஷனுடைய துக்கத்தினுடைய வெளிப்பாடுகள். ஏன் அழுகிறோம் என்று சொன்னால் துக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கண்ணீர். சில நேரங்களில் அதிக விதமான மகிழ்ச்சி கூட கண்ணீரை வள வைக்கும். ஆனால் அதிகமான ஒரு துக்கம் தான் இந்த கண்ணீருக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அழுகிறது என்று வாசிக்கும் பொழுது யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் லாசரு மரித்த துக்கம் அவரால் தாங்க முடியாததுனால லாசருனுடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று கொண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 56வது சங்கீதம் 8வது வசனத்தில் என் அலைச்சல்களை நீ எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். தாவீது சொல்றார், என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய துருத்தியில வெய்யும். நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவைகளை உம்முடைய துருத்தியில வெய்யும். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சங்கீதம் 42:11 வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இது எல்லாமே நம்முடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவ்வளவு துக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னது, கண்ணீர். அல்லேலூயா. யாரெல்லாம் அழுது இருக்கிறீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் அழுது இருப்போம், யாருமே அழாமலாம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், அழுதுருப்போம். எல்லாருமே அழுதுருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருமே பிறக்கும் பொழுதே குழந்தை என்ன தான் பண்ணோம், எந்த குழந்தையாச்சும் சிரிச்சுக்கிட்டே பிறக்குதா? பிறக்கும் பொழுதே என்ன பண்ணிடுது, மறிக்கும் பொழுதும் அவனை சுற்றில இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. கண்ணீர் என்பது இந்த துக்கத்தினுடைய இந்த மிகுதியினால தான் அந்த கண்ணீர் வருகிறது. அல்லேலூயா. வேதத்தில் அநேக பேர் கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க, வேதத்தில் அநேக பேர் கண்ணீர் வடித்திருக்கிறாங்க. ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இஸ்மவேலுக்காக அவர் அழுகிறதை நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:16 இஸ்மவேலுக்காக ஆகார் கண்ணீர் விடுகிறதை நம்ம வாசிக்கிறோம்.
ஆதியாகமம் 27:38 ஏசா ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய தகப்பனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறதை, ஒரு ஆசீர்வாதம் கூட விற்கலையா, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா என்று சொல்லி அழுகிறதை அந்த இடத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு ஆதியாகமம் 29:11 யாக்கோபு அழுகிறதை நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு ஆதியாகமம் 42:24 அன்னாள் அழுகிறதை, தாவீது அழுகிறதை, எசேக்கியா, எரேமியா, பேதுரு, மார்த்தாள், மரியாள், இயேசு கிறிஸ்து, இவர்கள் எல்லாரும் அழுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் துக்கத்தினுடைய மிகுதியினால, துக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னது? இந்த கண்ணீர். அல்லேலூயா. சில பேர் வர்ஷிப் பண்ணும் பொழுது அழுவீங்க. வர்ஷிப் பண்ணும் பொழுது ஏன் அழுகிறோன்னு தெரியாது. ஏன் ஆண்டோட சமூகத்தில் நம்ம அழுது ஆராதிக்கிறோம் தெரியல. ஏன் ஜெபிக்கும் பொழுது நம்ம அழுகிறோன்னு சொன்னால், நம்முடைய வேதனை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சொல்லும் பொழுது, நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் நம்ம இறக்கி வைக்கும் பொழுது, நம்முடைய கண்களிலிருந்து அது தானாக கண்ணீராக அது வெளிவரும். அது துக்கத்தினுடைய வெளிப்பாடுகள். சில நேரங்களில் அழுகிறது நிமித்தமாக நம்முடைய துக்கம் குறையும். சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம அடக்கி வைக்க 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 அது நமக்கு சில பிரச்சனைகள் சரீரத்தில் கொடுக்கும். எப்போ நம்ம சத்தமிட்டு நம்ம அழுகிறோமோ, எப்போ நம்ம சத்தமிட்டு ஓ என்று சொல்லி கத்தி நம்ம அழுகிறோமோ, அப்போல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கம், வேதனைகளை எல்லாம் என்ன செய்யும்? மறைந்து போகும். அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னது? கண்ணீர். அல்லேலூயா. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் அவர் கண்ணீர் வடிக்கிறவராய் காணப்பட்டார். சிறு வயதில் இருந்து தன் ராஜாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும், அபிஷேகம் பண்ணின பிறகும் தாவீதுனுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் அவர் கண்ணீர் வடித்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கும் பொழுது 6வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். கவனிங்களேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். தாவீது சொல்றாரு, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். ராம் முழுவதும் நைட்டு ஃபுல்லாக தூங்கிறது இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுது கொண்டே இருக்கிறாரு தாவீது. என் கட்டிலை நனைக்கிறேன். என் கட்டில் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? நனைஞ்சிருச்சு. நான் பாட்டுக்கு அழுகிறேன். ஏன் அழுகிறேன்னா என்னுடைய இருதயத்திற்குள்ளாக அவ்வளவு துக்கம் இருக்கிறது. 39வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. 39:12 கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது இரவு முழுவதும் அழுகிறாரு. இன்னொரு இடத்துல என்னுடைய கண்ணீருக்கு நீ மௌனமாயிராதையும் என்று சொன்னால், யாருடைய சமூகத்தில் போய் அவர் கண்ணீர் விடுகிறார்னா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விடுகிறார். கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவர் கண்ணீர் விடுகிறார். நான் தான் சொல்கிறாரு, என்னுடைய கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணும் பொழுது அழுறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? தாவீது பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் போய் என்னுடைய கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும். 42:3 வாசிங்க. சங்கீதம் 42:3 உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால இரவும் பகலும். மேலே இருக்கிற வசனத்தில் வாசித்தோம் ரா முழுது கண்ணீர் விடுறாரு. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவு ஆயிற்று. ஒரு சூழ்நிலையில் சொல்லும் பொழுது ரா முழுவதும் என் படுக்கையை நான் கண்ணீரால் நனைக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது இரவு மாத்திரமல்ல பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. கண்ணீர் தான் எனக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா என்னது அர்த்தம்? கண்ணீரை சாப்பிட்றதுன்னு இல்லை, எப்பொழுது கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். தொடர்ச்சியான துக்கம், தொடர்ச்சியான கண்ணீர், தொடர்ச்சியான வேதனை,
தொடர்ச்சியான துக்கம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதுனால அவர் சொல்றாரு, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. நான் அழுது கொண்டே இருக்கிறேன், 24 மணி நேரம் அழுது கொண்டிருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல, சாப்பாடு இறங்கலை. தாவீது ராஜா நல்ல உணவு இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும், ஆனால் அவர் சொல்கிறாரு, என் கண்ணீர் தான் எனக்கு உணவாயிடுச்சு, என்னால் சாப்பிட முடியல. அநேக துக்கங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அநேக வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நமக்கு சாப்பிட பிடிக்காது. சந்தோஷத்தினால தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். சில நேரத்தில் எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம் எனக்கு பசி எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. காரணம் என்னன்னா, அதிகமான துக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அது கண்ணீராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நமக்கு சாப்பிட பிடிக்கல. அதனால தான் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 3 வேளையும் அவருக்கு கண்ணீர் தான், 3 வேளையும் அவருக்கு கண்ணீர் தான். 56வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. என் அலைச்சல்களே தேவரீர் எண்ணி இருக்கிறே, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். துருத்தினா என்னது? துருத்தினா ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு மண் பாண்டமோ ஏதோ ஒரு பாத்திரம். அப்போ தாவீது சொல்றாரு, என்னுடைய கண்ணீரே உம்முடைய துருத்தியில வெய்யும், நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். யாராவது கண்ணீரை சேகரித்து வைக்க முடியுமா? ஆனால் என் கண்ணீரை நீங்கள் சேகரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் அப்படின்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார், அவ்வளவு துக்கம் தாவீது வாழ்க்கையில். இந்த கண்ணீர் எல்லாவற்றையும் தாவீது சேர்த்து கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, என்னுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் உம்முடைய துருத்தியில் வைங்க, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் சொல்லுவேன், இங்கே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இரவிலே சிந்துகிற கண்ணீர்கள், படுக்கையிலே சிந்துகிற கண்ணீர்கள், வேலை செய்யும் போது சிந்துகிற கண்ணீர்கள் எல்லாவற்றையும் என்னுடைய ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சாலமோன் அந்த சங்கீதத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பார்கள். துக்கத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் துவங்குங்க பொழுது, துக்கத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது அதனுடைய முடிவு அது கம்பீரமாய் காணப்படும். அல்லேலூயா. கண்ணீரை குறித்து சொல்லி கொண்டு வந்த தாவீது கடைசியாய் 116வது சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு. 116வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசி. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் கால்கள் இடருக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. தாவீது கடைசியா சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்களை கண்ணீருக்கும் தப்புவித்தீர். என் கண்ணீரெல்லாம் நீங்க தப்புவித்தீங்க, துடைத்தீங்க. ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் அழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? நீ அழுதுட்டு போ அப்படின்னு யாராவது விட்டுருவீங்களா? சில பேர் கோவத்தில் என்ன பண்ணுவோம், நீ அழுதுட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அதிகமாக பார்க்கும் பொழுது அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சரி, அழுகிறத பார்த்த உடனே என்ன ஆகிடும், மனசு இறங்கிடும். இல்லை, நீங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா எங்களுக்கெல்லாம் மனசுலாம் இறங்காது, அழுதுன்னு போங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற பேர் இருக்கீங்க. மனசு இறங்குமா இறங்காதா? இறங்கும். பிள்ளை ஏதாவது ஒன்று அடம் பிடிச்சி ஏதாவது ஒன்று கேட்டு அழும் பொழுது முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, செஞ்சு தொலைகிறேன், கொடுத்து தொலைகிறேன், வாங்கி தரேன், எதுக்கு தான் அழுகுறேன்னு தெரியலையே, அழாத, முதல்ல அழுகிறத நிறுத்து, அழுகிறத முதல்ல நிறுத்து, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை என்ன பண்ணுறேன், வாங்கி தரேன், எதுக்கு இப்போ அழுகிற? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். அல்லேலூயா. சொந்த பிள்ளை, பெற்றெடுத்த பிள்ளை, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க
ஆண்டவரை நோக்கி நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமீனே. வரலையே? அல்லேலூயா. உங்கள் பிள்ளை அழுகிறதையே உங்களால் பார்க்க முடியலன்னா உங்களுக்காக இரத்தத்தையே சிந்தின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீருக்கு சரியான பதிலை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 25:8 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 25. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எல்லாருடைய முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை நான் என்ன பண்ணுவேன்? நான் துடைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை துடைக்கிறவர். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். கவனிங்க, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஹல்லேலூயா. யார் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்? சத்தமா சொல்லுங்க. யார் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்? தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் நாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் நம்முடைய துக்கத்தின் மிகுதியினால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் துடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவில் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடித்து சொல்லுங்க, உங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பா. இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. முந்தின வருத்தங்கள், முந்தின பாரங்கள், முந்தின கவலைகள், முந்தின கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒழிய பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? என்னுடைய கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார், என்னுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார், என்னுடைய கண்ணீரை துடைக்க தேவன் வல்லமை உள்ளவர். அநேக நாள் விட்ட கண்ணீர்களுக்கு பதில் நிச்சயமாய் தேவனுடைய வாழ்க்கையில் தருவார் என்கிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் விடுத்த கண்ணீருக்கு பதிலான ஒரு இரட்டத்தனியான கம்பீரத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் நம் கண்ணீர் விடுகிற பொழுது தேவன் செய்கிற ஒரு 3 காரியங்களை நம்ம வாசித்து முடிக்கலாம். முதலாவது, நம் கண்ணீர் விடுகிற பொழுது நம்முடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:5 வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை, ஆமீன் சொல்லுங்க, உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன். இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், எசேக்கியாவுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதிப்பட்டு ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற எசேக்கியாவுக்கு தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன்,
இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம விடுகிற கண்ணீரை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். மனிதர்களுக்கு மறைவாக நாம் விட்ட ஒவ்வொரு கண்ணீரும், யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நாம் விட்ட கண்ணீர்கள் யாவையும் தேவன் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை, ஏமாற்றம், துக்கம், இப்படிப்பட்டதான சூழ்நிலையில போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு யாருக்கும் தெரியாத எத்தனை நாள் விட்ட கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் எத்தனையோ பேர் உங்களோடு கூட இருக்கிறவங்க அழுதுருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. முகவாடலாம் இருக்கிறது போல காணப்படும். ஏன் முகவாடலாம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. வேதனை தாங்க முடியாமல் அழுவாங்க. கூடவே தான் இருப்போம், கூடவே தான் இருப்பாங்க. கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். ஆனால் அவங்க அழுகிறத நமக்கெல்லாம் தெரியாது, வேதனை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவைகளை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தாவீது 139வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 139, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிறீர்னா என்னது? பார்க்கிறார், அவருக்கு தெரியும். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்ற, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காரதிலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறார். உட்காரதையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கீங்க. எழுந்து போறதையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். முதல்ல ஆராய்ந்து அறிகிறாரு, உட்காருதலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறாரு. 3வது நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறாரு. 3வது வசனத்தில், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம் என்பதை அவர் அறிவார். 4வது வசனத்தில், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் தெரியுமா இது? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்றார், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே, என் நாவில் வார்த்தைகள் எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே. நான் பிறந்த உடனே எனக்கு பேச தெரியாது. பிறந்த குழந்தை பேசுமா? பேசாது. எத்தனை வயசில் பேசும்? 2 வயசு 3 வயசுக்கு மேலே தான் குழந்தை நல்லா கிளியராக தெளிவாக பேசும். தாவீது சொல்கிறாரு, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நீங்கள் என்ன பேச போறீங்கன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பேசுவோம்? நம்ம என்ன பேசுவோம்? என்னத்தை பேசி கொண்டிருக்கிறோம்? எதை பேசி கொண்டிருக்கிறோம்? தேவையில்லாதது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசி கொண்டிருக்கிறோம். தேவையில்லாதவைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாதவைகளை பேசி கொண்டிருக்கிறோம். அவைகளை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, பேசுப்பா, பேசு. எவ்வளோ பேசணுமோ பேசு. ஆனால் ஒரு நாள் நீ அதை அறுக்கணும். நீ விதைச்ச வார்த்தையை ஒரு நாள் நீ அறுக்கணும். அல்லேலூயா. நீ எதை பேசி கொண்டிருக்கிற, எதை சிந்தித்து கொண்டிருக்கிற, அவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்காரதிலையும் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்.
இதோ என் வாய் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே நீர் அவைகளை, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்தது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும். விடுகிற கண்ணீர் அத்தனையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 4:1. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை ஆண்டவர் சொல்றார். ஒடுக்கப்பட்டவனுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். நான் சொல்லுவேன், உங்களுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அழுகிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? நீங்கள் அழுகிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அழுகிறது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுடைய வேதனையை தேவன் பார்க்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ முதலாவது நம்முடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார் என்கிறதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 2வது சங்கீதம் 56வது சங்கீதம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவனீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, தேவன் நம்முடைய கண்ணீரை நினைவில் வைக்கிறவராய் இருக்கிறார். நினைவில் வைக்கிறவர்னா நம்முடைய கண்ணீரை தேவன் ஞாபகம் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தான் தாவீது சொல்றார், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், நம்முடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் எண்ணி இருக்கிறீர் என்று சொன்னால் நீர் நினைத்திருக்கிறீர் என்று அர்த்தம். நீ நினைத்திருக்கிறீர், நான் விடுகிற கண்ணீரை நீ நினைத்து இருக்கிறீர், நினைத்து பார்க்கிறீர். கண்ணீர் விட்டானே, இவன் அழுதானே என்கிறதை தேவன் என்ன செய்கிறார்னா நினைக்கிறான். அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் உலகத்தில் மனுஷங்க கிட்ட எவ்வளவு அழுது புரண்டாலும் நம்முடைய வேதனைலாம் அவன் நினச்சி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அதெல்லாம் அவன் நினச்சிக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு அழுறான்ல அவனுக்கு ஒரு நன்மை செய்வோன்னு செய்வாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப கல்லு மனசாக இருப்போம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நம்முடைய கண்ணீரை தேவன் நினைக்கிறவராக இருக்கிறார், நினைவில் வைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானால் தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை நினைத்தருளினார்? அன்னாளை நினைத்தருளினார். ஏன் அன்னாளை நினைத்தருளினார் சொன்னா, அன்னாள் ஆண்டுடைய சபையில் அழுகுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாமுவேலுக்காக அன்னாள் அழுது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினதுனால வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்கள் ஒரு நாள் வீணாகவே போகாது. நம்முடைய கண்ணீரை தேவன் நினைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை தேவன் நினைத்தருளுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட யாத்ராகமம் 2வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. படிங்க, யாராவது எடுத்து படிங்க, டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை என்ன பண்ணாரு? நினைவு கூர்ந்தார். இவர்கள் எகிப்திலே இவர்கள் அடிமைத்தனமாய் இருந்து, எகிப்திலே இவர்கள் அடிமைத்தனமாய் இருக்கிற தேவன் அவர்களுடைய முன்பிதாக்களுக்கு இட்ட உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. சங்கீதம் 136, 23 வாசிக்கிறோம், தம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே
நம் தாழ்ந்து இருக்கும் பொழுது, கண்ணீர் விடுகிற பொழுது, தாழ்வில் இருக்கும் பொழுது, உதவி செய்வார் அற்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொழுது தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய கண்ணீரை பார்க்கிறாரு, இரண்டாவது நம்ம கண்ணீரை நினைவு கூறுகிறார். மூன்றாவது சங்கீதம் 39வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிறார். மூணாவது தேவன் நம்முடைய கண்ணீருக்கு பதில் செய்கிறார், பதில் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது, அவைகளை பார்த்து அவைகளை நினைத்து அந்த கண்ணீருக்கு தேவன் நமக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாராவது வாசிங்க பார்க்கலாம். 39:12 அதே வசனத்தை வேற யாராவது வாசிங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? என் கண்ணீருக்கு மௌனமாயிராதீங்க. என் கண்ணீருக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? முதல்ல அழுது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அப்படியா? அழுது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? மற்றவங்கள வேணால் அழ வச்சுருப்போமே தவிர நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வராது. தேவையில்லாததுக்கெலாம் உட்காந்து அழுதுட்டுருப்போம். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெலாம் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருப்போம்? அழுது கொண்டிருப்போம். இந்த சாவு வீட்டிலலாம் போனீங்கன்னா, இந்த துக்க வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா சில பேருக்கு அழவே வராது. முக்கி என்ன பண்ணுவாங்க? கண்ணீரை வர வைப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன ஆகாது? கண்ணீர் வராது. மோஸ்ட்டாக எப்போ கண்ணீர் வரும்னா வெங்காயம் உரிக்கும் போது வரும், இல்லை? அப்போ கூட என்ன பண்ணாது, சில பேருக்கு வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை நாள் அழுது இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எத்தனை நாள் அழுது இருக்கிறீங்க? மனுஷங்கிட்ட போய் அழுகிறீங்கல்ல, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது, எனக்கு இவ்வளோ துன்பமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, துயரமாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ஆறுதலுக்காக மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணுறோம்? அழுறோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எத்தனை நாள் அழுது இருக்கிறீங்க? ஜெபிக்கிறதே நேரம் கம்மி இல்லை? ஜெபிக்கிறதே ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் நின்னம்மா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆமென் அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆமென் ஸ்தோத்திரம். சாப்பிடும் பொழுது ஆண்டவரே ஆகாரத்தை ஆசீர்வதி, ஸ்தோத்திரம். தனித்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் செய்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், அவசர அவசரமாக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தனித்து ஆண்டோட சமூகத்தில் போய் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? தனித்து எவ்வளோ நேரம் அழுது இருக்கிறீங்க? கண்ணீர் விட்டுருக்கீங்களா? நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவிட்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கல? இன்றைக்கி ஏன் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நம்ம கண்ணீர் விட்டு அழலை? ஏன் ஜெபிக்கலைன்னா ஜெபத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் போய் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு அண்ணன் இருக்காங்க. எங்களுக்கு டெய்லியும் வந்து ஒரு செஷன் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணோம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள். வர்ஷிப் பண்ணோம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள். அதனால் எப்போல்லாம் வந்து புல்பீட்டில் வந்து நிற்கிறாங்களோ அப்போல்லாம் அழுவாங்க. ஏன் அழுகிறாங்கன்னே தெரியாது. ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடினாங்கன்னா அழுவாங்க. வர்ஷிப் பண்ணும்போது கண்ணை மூடினாங்கன்னா அழுவாங்க. சத்தம்லாம் அவ்வளோ இல்லை, கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆண்டோட அன்பை நினைத்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து வர்ஷிப் பண்ணும்போது கண்ணை திறந்து நிற்கிறீங்க. நீங்கள் கண்ணை மூடி ஆண்டரோடு கூட நீங்கள் இணைஞ்சு நீங்கள் ஆராதிச்சு பாருங்கள்.
தானாக கண்ணிலேருந்து தண்ணி வரும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த அற்புதங்களெல்லாம் நினைத்து. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தேவன் சீக்கிரமாய் தரணும்னு சொன்னால் நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் அழணும். அண்ணால் கண்ணீர் விட்டு அழுதான். பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்களோ அவருடைய வாழ்க்கையிலலாம் தேவன் சீக்கிரத்தில் பதில் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் சீக்கிரத்தில் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது பாருங்கள், மார்க்கு 9வது அதிகாரம் 5 வசனமாக அப்படியே ஒவ்வொருத்தராக வாசிக்க போகிறீங்க. மார்க்கு 9வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. மார்க்கு 9வது அதிகாரம் 17லேருந்து 27 வரைக்கும் 5 வசனமாக அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாரும் படிக்காதவங்களாம் சேர்ந்து படிக்கணும். வாசிங்க. மார்க்கு 9வது அதிகாரம் 17லிருந்து. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கேயே அவனை அழக்கடிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற. வேற என்ன படிங்க? 20வது வசனம். அவனே அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவி அவனை அழைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது அவனுக்கு உண்டாக்கி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டு உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார். வேற என்ன வாசிங்க? 23லிருந்து. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். 24ல் உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று என்ன பண்ணா? கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊமையான ஒரு ஆவி ஒரு மனுஷனை பிடித்து கொண்டது. அவனுடைய தகப்பன் ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்றார், உம்முடைய சீஷர்கள் எல்லாம் நான் கூப்பிட்டு எல்லாத்தையும் துரத்த சொல்லி சொன்னேன், ஆனால் இவர்களால் முடியல. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல கொண்டு வாங்க. கொண்டு வரும் பொழுது அந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு விசுவாசம் இருக்கா? அப்போ சொல்கிறாரு, எனக்கு விசுவாசம் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் என்னுடைய விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று என்ன சொன்னா? கண்ணீரோடு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வேற யாராவது வாசிங்க. அப்பொழுது ஜன கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. வேற ஏதாவது வாசிங்க. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். அல்லேலூயா. இந்த அற்புதத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தகப்பன் விட்ட கண்ணீர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தகப்பனுடைய கண்ணீர் தான்
இந்த அற்புதத்திற்கு காரணமாக இருந்தது. நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு அற்புதம் வேணும்னு சொன்னால், தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கண்ணீரோடு கூட நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி சத்தமிடுகிற பொழுது, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறவர், நம்முடைய கண்ணீரை தேவன் நினைவு கூறுகிறவர், நம்முடைய கண்ணீருக்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனம். எழுந்து நின்று வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்ல போறீங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி உன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை நீ பார்க்கிறபடினால நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் எல்லார் கரங்களை உயர்த்தி, என்னுடைய கண்ணீரை நீ பார்க்கிறபடினால உமக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. அநேக கலகத்தோடு கூட நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ நாள் நாங்கள் விடுத்த கண்ணீரை நீர் பார்க்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை, ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை தேவன் நீர் எங்களுக்கு தருவீராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எதை நினைத்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா. எதை குறித்து நாங்கள் கலங்காதபடிக்கு, எதை குறித்து நாங்கள் திகையாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீ நடத்தி கொண்டு இருக்கிறபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய கண்ணீரை நீ பார்க்கிறவர், என்னுடைய கண்ணீருக்கு நீ பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் தாமே என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து இந்த வாரம் முழுவதும் சந்தோஷத்தோடு கூட ஒரு கம்பீரத்தை கர்த்தர் நீ தருவீராக. சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென்.